பார்க்காத பார்வை அதடி என் ஊர் இதையோரும் இறங்க நீ காலம் சென்சர் போடும் அதாடியே. Shit. He didn't give his number and went out. That idiot. மச்சான் எவ்வளோ டொனேஷன் வாங்குறானுங்க, பில்டிங்க்கு ஒரு பூச்சி வேலை கூட பண்ண மாட்டேறானுங்க. நான் காலேஜோ என்னடா இங்க வணக்கம் சார். சொல்லுங்க. நாங்க டிவி ரிப்போர்ட்டர்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி டீட்டெயில் வேணும். ஸ்டூடெண்டா? ஆமா சார். என்ன டீட்டெயில், எதுக்காக வேணும்? டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் சார் எங்களை அமிச்சாரு. சொல்லுங்க. எந்த இயர்? ஸ்டூடெண்ட் நேம் என்ன? சார் மிஸ்டர் பிரியதர்ஷன் 2007 பிஎஸ்சி சைக்காலஜி சார். ஏய் என்னடா சார், ஒரு நிமிஷம் இருங்க மச்சான். இது நம்ம மதிவதனி மாதிரி இல்லை? டேய் அவளும் இந்த காலேஜ் தான்டா. சார் ஒரு நிமிஷம் இருங்க. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சார். ப்ளீஸ் அதை பார்க்கலாமா? புரியலையே. டேய் மச்சான், தோடா அந்த வண்டி பார்ட்டில நம்ம கிளாசிக்கல் டான்ஸரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 பொண்ணுங்க ட்ரெஸ் அவுத்து நடு ரோட்ல நின்னது உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. இப்போ அந்த 3 பொண்ணுங்களும் பேச முடியாம இருக்காங்க. உங்களை பேச வைக்க தான் பிரியதர்ஷன் தேவை. அப்படியா? ஆனா பிரியதர்ஷன் காலேஜை பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கான். அவன் பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா அப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கு. அவருடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. இவங்களுக்கு இந்த பார்வைகள் ஸ்டடி ஆனாதான் அவங்கள பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவங்கெல்லாம் யாரு சார்? இவர் ஹிப்னாட்டிசம் தெரிஞ்சவர், அவர் யோகா மாஸ்டர். இவங்களே எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? தெருவில் இருக்கிற சிசிடி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். ஆனா ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல சார். சரி, உங்களுக்கு உதவியா இருக்கட்டும் தான் உங்களை கூப்பிட்டு வந்தோம். சார் 10 வருஷ படிப்பு, 35 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் வேஸ்ட்ன்றீங்களா? இவங்கள முதல்ல கூட்டிட்டு போங்க வெளில. சார் அக்யூஸ்ட் அப்புறம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? போய் கண்டுபிடிங்க சார், அதானே உங்க வேலை. அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. அக்யூஸ்ட் ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்க கூடாதா? உங்க லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கீங்க. எங்க தொழிலையே கலங்கப்படுத்துறீங்க. போலீஸ் என்கொயரியில இதுவும் ஒரு ஆங்கிள். நீங்க புறப்படுங்க சார் முதல்ல. இப்ப நான் போறேன். தேவைப்பட்டா உங்களே என்கொயரி பண்ண வேண்டி வரும். வாங்க போலாம். என்ன கேஸ்? ராத்தல் கேஸ். Leave me. சும்மா இருடி. வர கோவத்துக்கு நானே உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். ஏய் நீ விடு. இவளுக்கு போதை தெரியட்டும். இவளை நானே கவனிச்சுக்கிறேன். Where is my bedroom? I have to go for sleep. ஏன் நீ பெட்ரூம்ல தான் படிப்பியா? ஒண்ணா நீயும் ஆம்பளை மாதிரி தான் இருக்க. யாரு? சார் என் பேர் அரவிந்த். உள்ள போ. யோ ஏட்டு ஐயா, அந்த வண்டி நம்பர் ஆர்டி ஆபீஸ்ல கொடுத்து அட்ரஸ் வாங்க. சொல்லுங்க. மேடம் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. நீ அந்த ஜிஎஸ்டிவி சார். ஓ, நீதான் அந்த ஹீரோவா? மச்சான், போலீஸே உன்னை ஹீரோன்னு. அட்டிங் சார், பிரஸ் சார். என்னடா அவனா பிரஸ் தூக்கி காட்டுறா? பைத்தியமாடா நீ? உனக்கு ஏற்கனவே வாங்கினது பத்தாதா? இன்னும் வேணுமா? நான் அப்புறம் வச்சுக்கிறாரு. குற்றவாளி இங்கதான் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்புறம் எப்படி அந்த நியூஸ் உங்க சேனல்ல வந்தது? சார் அந்த பொண்ணை பத்தி தான் சார் சொன்னேன், வேற எதுவும் தெரியாது. நீங்க டாக்டர் மதிவதனி தானே? ஆமா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க தேடிட்டு இருக்க குற்றவாளி பிரியதர்ஷன் என்னோட காலேஜ் மேட். அவர் ஒரு டேலண்டான டாக்டர். அவரால் அந்த 4 பொண்ணுங்களையும் பேச வைக்க முடியும். அதான் அவரை தேடி இங்க வந்தேன். ஆனா நீங்க இங்க அவரை ஒரு குற்றவாளியை தேடிட்டு இருக்கீங்க. நிச்சயமா அவரால் இந்த குற்றம் பண்ணிருக்க முடியாது. எப்படி சொல்றீங்க? அந்த 4 பொண்ணுங்களும் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அவனால அதை பண்ண முடியாது. ஹலோ, அக்யூஸ்டோட போட்டோ அனுப்பிச்சிருக்கேன். ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்க. ஓகே சார். Hi, my rhinocer. Hey, I want my rhinocer. மேடம், Please. அந்த பொண்ணு தான் தெரியுங்க. இதுல விசாரிங்க. ஏய், இவனை எப்படி உனக்கு தெரியும்? இவன் என்ன உன் கஸ்டமரா? என்ன ஒரே நாள்ல டயர்ட் ஆக்கிட்டான்.
டாக்டர், இதுக்கு என்ன சொல்றீங்க? சார், அவனோட இட்லிஸ்ட்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவனை பிடிக்கலன்னா அந்த பொண்ணுங்கெல்லாம் காப்பாற்ற முடியாது. அந்த டிராயர்ல அந்த டைரி ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்களா? ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் சார். இந்த போட்டோஸ்ல இருக்கிற எல்லாரையும் நேர்ல கூப்பிட்டு விசாரிச்சா அவனை ஈஸியா பிடிச்சிடலாம் சார். யார் சார் நீங்க? டாக்டரை பார்க்கணும். அவர் வெளியே போயிட்டாரு. அவர் மொபைல் நம்பர் இருக்கா? மொபைல் நம்பர் தெரியாது சார். சொல்றியா? ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கவா? நீங்க யார் சார்? போலீஸ். சார் விட்டுரு சார், அடிக்காதீங்க சார். சார், நாட் ரீச்சபிள் சார். அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். அவன் கொடைக்கானல் விட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை பிடிச்சாகணும். ஒரு வண்டியை விடாதீங்க. சார், பைபாஸ்ல எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, ஒரு வண்டி விடாதீங்க. எஸ் சார். அவனை எப்படியாவது பிடிச்சாகணும். டேய் அரவிந்த், நான் இங்க குளூர்ல அவஸ்தப்பட்டு நிக்கிறேன். நீ என்னடா பரமபதம் விளையாண்டுங்கிற? டேய் உன்னதான்டா. டேய் சும்மா இருடா. சும்மா தான் இருக்கிறேன். இந்த குளூருக்கு சென்னை வெயில் எவ்வளோ தேவல. தீபிகா, யாழினி, தாரணி, ராதிகா, ஐயோ இவளுங்க கதை முடியாது போல இருக்கே. இதோ வந்துச்சிரும் ஆளு. என்ன பண்ற அரவிந்த்? இது வரைக்கும் போலீஸ் சொன்ன ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது முதல்ல பாதிக்கப்பட்ட தீபிகாவோட அண்ணன் வசந்த் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான். ரெண்டாவதா பாதிக்கப்பட்டது யாழ்னி, அவளோட அண்ணன் தமிழ்வாணனும் அதே டிஎன்சி காலேஜ் தான். மூணாவதா பாதிக்கப்பட்ட தாரணி பிரியதர்ஷனோட பக்கத்து வீட்டு பொண்ணு, கொஞ்சம் திமிர் பிடிச்சவளாவும் இருந்திருக்கா. நாலாவதா பாதிக்கப்பட்ட பொண்ணோட ஹஸ்பண்ட் ராஜேஷ், அவனும் டிஎன்சி காலேஜ் தான் படிச்சிருக்கான். நீயும் டிஎன்சி காலேஜ், பிரியதர்ஷனும் டிஎன்சி காலேஜ். இன்னுமா உனக்கு புரியல? கூட படிச்ச 3 பசங்களோட சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணும் திமிர் பிடிச்சவளா இருந்திருக்கா. பிரியதர்ஷன் பெண்மை கலந்த ஆம்பளையா இருந்திருக்கான். சோ அரவிந்த், பிரியதர்ஷன் பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சதா? இல்ல சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ நம்ம ரிப்போர்ட்டர் குமாரை காண்டாக்ட் பண்ண. எதுக்கு சார்? பிகாஸ் அந்த பிரியதர்ஷன் பத்தி நல்லா தெரியும் அவனுக்கு. அவனுடைய ஃபோன் நம்பரும் அட்ரஸையும் எஸ்எம்எஸ் பண்றேன் உனக்கு. ஓகே சார். என்னடா? ஏய், குமாரோட நம்பர் கிடைச்சிருச்சுடா, வா நம்ம போலாம். மதி, நீ இங்கே வெயிட் பண்ணு, நாங்க வந்துடுறோம். ஏய் சீக்கிரம் வாடா. வசந்த், தமிழ்வாணன், ராஜேஷ், இவங்க 3 பேரும் பிரியதர்ஷனா ரேக் பண்ணிருக்காங்க. நானும் பண்ணிருக்கேன். மிஸ்டர் அரவிந்த். ஆமா, நீங்க தான் குமார்? ஆமா சார். பிரியதர்ஷன் பத்தி டிவி நியூஸ் பார்த்தேன். சிஓ சாரும் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் வீடு, கிளினிக் எல்லா இடத்துலயும் போய் பார்த்தேன் சார். பட் நோ யூஸ். அவர் வீட்டை போலீஸ் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க வண்டியில இருங்க, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இப்படிதான் போணுமா? போலாம் சார். டேய் ஏறா.
சார் இங்கே தான் நிறுத்துங்க. இங்கதானா சார்? இந்த வழியில தான் அவர் கார் அடிக்கடி கிராஸ் பண்ணி போவோம். நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவேன். ஆனா அவரை பிடிக்க முடியல சார். இது வரைக்கும் 4 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த பொண்ணு பாதிக்கப்படுறதுக்குள்ள அவனை எப்படியாவது பிடிச்சாகணும். அவன் கொடைக்கானலை விட்டு வெளியில எங்கேயும் போகல. மொபைல் மட்டும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. அவன் கூட வேற யாராவது இருக்காங்களா? அவன் குடும்பத்துல யாருமே இல்ல சார். அவன் ஒரு அனாதை. அவனை ஒரு திருநங்கை தான் எடுத்து வளர்த்துருக்காங்க. இப்ப அந்த திருநங்கையும் உயிரோடு இல்ல சார். ஓகே, அவன் போன் நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கு. சோ அவன் ஒரு டவர் இல்லாத ஏரியால தான் இருக்கான். எப்படா உள்ள போறது? தெரியலையே. எப்படி போலாம்? சரி, ஒரு 5 நிமிஷம். எதுக்கு? ஏதா முழுங்குறதா? சீ வா. நீ எப்படி போ, நான் அடி பாக்குறேன்.